Best wishes for the film. Thank you. In Kandara 1, the first part, the Varaha Rupa, which is the third Rupa of Lord Vishnu, had a major part to play. So the protagonist also hunts a Varaha so that it becomes a major part of the film. So does that kind of an impact, that kind of a Lord Vishnu reference is there in Kandara? Which is basically, we call, it is a Shiva Gana, Panjurli Daivattoடைய ஒரு ரெஃபரன்ஸில் தான் வந்துடும். ஸோ இட் இஸ் நாட் கனெக்டட் டு விஷ்ணு. ஸோ இட் இஸ் பேசிக்கலி அந்த கனெக்ஷன் இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் எல்லாமே ஒரு பர்ஸ்பெக்டிவ் தானே, அந்த கனெக்ஷன் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் சிவகணான்னு சொல்லுவோம். இட்ஸ் கனெக்டட் டு சிவனுடைய கணா, அந்த பஞ்சுர்லி, அந்த வைல்ட் போர் எல்லாமே கனெக்ட் பண்ணுது. ஸோ ஜஸ்ட் கரெக்ட் தட் திங். So we always analyze the victory of a film based on the collection records. So when we are tracking the records, the Kandara part 1 actually cost around like 14 to 15 crores as per internet records, and it collected. And it collected over like 300 crores or something. So it's like 30 times the budget. So, is there a pressure? Are you into this number game, the box office? No, I'm not into that number game. So, we are into a thing, the whole team. எனக்கு லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய பட்ஜெட் படம் அப்போது அந்த காந்தாரா. நான் ஒரு ஹீரோ அவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் ஒர்க் பண்ணது கிடையாது, as a டைரக்டர் பண்ணது கிடையாது. மேக்ஸிமம் ஒரு 3.5-4 crores பண்ணுற ஒரு ஆளாக இருந்தது நான். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒரு 15 crores 16 crore படம் வந்துச்சுன்னா ரிலீஸ் டைமில் பயங்கரமாக ப்ரெஷர் இருந்தது. அப்போது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எல்லாருமே இது ஒரு சின்ன பட்ஜெட் படம்னு சொல்கிறாங்க. பிகாஸ் ஆஃப் த கலெக்ஷன் நம்பர் சம் 400+ crores அந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு அது ரிலீஸ் ஆகிட்டு ஆடியன்ஸ் பெருசாகிட்டு பட்ஜெட்டு குறைச்சிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அப்போது பயங்கரமாக டென்ஷன் இருந்தது. ஸோ எப்படி ஆகிடுது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்பர் கேமில் நம்ம போக முடியாது எப்போவுமே. ஆனால் அந்த 1000 கோடி கிளப், 1000 crore கிளப், அந்த விஷன் இருக்கா உங்கள் டீமுக்கு? எங்களுக்கு ஆடியன்ஸ் கிளப் போதும்னு ஒன்று நினைக்கிறேன்னா, ஆடியன்ஸ் கிளப் இருந்தால், ஸோ ஃபேன்ஸ் கிளப் இருந்தால் அது போதும்னு நினைக்கிறேன். அது அவர் தான். ஸோ அது வந்து நம்ம சொல்ல முடியாது. ஒரு படம் வந்து நாங்கள் வி கேன் மேக் அ ஃபில்ம், ஆனால் அது பெருசு சின்னதாக்குறது ஆடியன்ஸ் தான். அவர் நினச்சாங்கன்னா, உங்களுக்கு எக்ஸாம்பிள் சூஃப்ரம் ஷோ எங்கேருந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் காந்தாரோ எங்கேருந்து எங்கே போச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம வந்து லோக்காக வந்து ஒரு மலையாளம் ஃபிலிம்லேருந்து அது வேர்ல்டு வைடு எப்படி ஒரு சவுண்ட் பண்ணிட்டுருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவருக்கு எது பிடிச்சிருச்சுன்னு ஒரு படமாக அவர் பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். ஸோ இட் இஸ் அப் டு தெம். நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு ஹானஸ்ட்டாக இப்போது அந்த ஒரு காந்தாரை வந்து நீங்கள் அதை கொண்டு போய் பேன் இண்டியா வேர்ல்டு வைடு அதை ரீச் பண்ணிவிட்டு அது வந்து எங்களுக்கு ப்ரெஷர் எடுத்தால் ஐ திங்க் அது ஜஸ்டிஃபை ஆக மாட்டாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து அதுவும் ரெஸ்பான்சிபிலிட்டியாக எடுத்துக்கிட்டு நாங்கள் வந்து இன்னும் அதிகமாக எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க்கு நல்லா போட்டிருக்கோம். நிறைய டிஓபி பெங்லான் நம்ம எல்லாருமே, ரமேஷேட்டா ஒன்றும் இல்லை, ரமேஷேட்டா ஸ்டூடியோவில் நல்ல ஏசியில் இருந்தார். ஸோ நாங்கள் ஸ்பாட்டில் மட்டும் பயங்கரமாக இன்ஜுரிஸ் அது இது. ஸோ ஆல்மோஸ்ட் 3 years அரவிந்த் என்னுடைய கோ-ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து மொத்த ஃபேமிலி வந்து குந்தாபுரம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இவன் ஒருத்தன் தான் வந்தா பெங்களா. ஸோ ஃபேமிலி இங்கே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனில் மொத்த டீம் நம்ம வந்து அந்த சக்ஸஸ் நீங்கள் கொடுத்தது அது ரெஸ்பான்சிபிலிட்டியாக நம்ம யோசிச்சு அதை வந்து அது இன்னும் அழகாக பண்ணணும், இன்னும் எஃபர்ட் போடணும், அந்த மாதிரி தாட்டில் தான் நம்ம பண்ணோம். எங்களோட லால் சார், மிஸ்டர் மோகன்லால், எஸ், when he received Dada Saheb Phalke award, you were one of the first actors who responded to that. நான் லாலேட்டனுடைய பெரிய ஃபேன், அதனால தான் நான் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து ஒரு கன்னடா இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் டாக்டர் ராஜ்குமார். ஸோ மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எப்போவுமே லாலேட்டாக வந்து பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம ஊருக்கார மாதிரி தான் ஃபீல் ஆகும். என் மாமா ஒருத்தர் அப்படியே இருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு இமோஷனல் கனெக்ஷன் எங்களுக்கு. ஸோ அவருடைய படம் எல்லாமே பார்த்துட்டே இருக்கும். அது ஸோ ஹாப்பி அவருக்கு வந்து அந்த அவார்ட் வந்தது. ஸோ உடனே நான் இன்டர்நெட்டில் பார்த்துக்கிட்டு டக்குன்னு சோஷியல் மீடியா டீமுக்கு ஃபோன் பண்ணிட்டு லாலேட்டனுக்கு இப்படி எவ்வளோ வந்துருக்கு டக்குன்னு போடுங்க. ஃபோட்டோவில் தேடிட்டு இருந்தேன். நான் கொல்லூர் முகாம்பிக்கில் வந்து லாலேட்டை நான் மீட் பண்ணியிருந்தேன். இட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் மூமெண்ட் எனக்கு. ஸோ அதனால தான் போட்டேன், அவ்வளோதான்.
அது கேட்டிங்கன்னா நம்ம இமோஷ்னலி பிரேக் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து அவ்வளோ இமோஷ்னலி ஃபிசிக்கலி மென்டலி லைக் இட் இஸ் லைக் 5 years ரைட். நாங்கள் வந்து மொத்த டீம் வந்து நான் இவர் எல்லாருக்கும் வந்து ஒரு நாள் நைட்டு செகண்ட் லாக்டவுனில் கூப்பிட்டு அரவிந்துக்கு மகா இப்படி ஒரு ஐடியா வந்திருக்குன்னு கூப்பிட்டேன். எனக்கு இவனும் எக்ஸைட் ஆகிட்டான், ப்ரொடியூசர் ஃபோன் பண்ணேன், அவரும் எக்ஸைட் எல்லோரும் எக்ஸைட் ஆகிட்டாங்க. அங்கே ஃபோன்லேயே ஆல்மோஸ்ட் ½ hour பேசணும், அர்த்த கண்டே மாதாடுதல்ல மகா. ஸோ டிஸ்கஸ் பண்ணி அங்கேயே நான் இமீடியட்லி ஒரு வீடியோ கால் பண்ணிவிட்டு ஒரு லொக்கேஷன் போனேன். அது ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து ட்ரீ ஃபாலிங் இடம், இதை பாரு இந்த இடத்துல இப்படி இப்படி இப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன். அன்றைக்கி வந்து எக்ஸைட் ஆனது மொத்தம் 5 years போச்சு அவனுக்கு. ஸோ எல்லாருக்குமே நாட் ஓன்லி மீ, எல்லாருக்குமே வந்து மற்ற ஃபேமிலியோட இப்போ எனக்கு என்னுடைய பசங்களை வந்து ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த காந்தாரிலேருந்து அங்கேயே பிறந்து அங்கேயே ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி அந்த மாதிரி ஒரு ஜர்னி யாருமே பார்க்க முடியல. அது ஹோல் வேர்ல்டுக்கு வந்து நம்ம டிஸ்கனெக்டடாக கம்ப்ளீட்லி அந்த காந்தார வேர்ல்டுக்குள்ளே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. அதான் அரவிந்த் சொல்லிட்டு இருந்தார், லைட்ஸ் எல்லாம் இங்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து ஒரு ஊர்லேருந்து ஒரு ட்ரைபு வந்து சிட்டிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தாட்டில் தான் இருக்கும் நம்ம எல்லாம். இப்போது அவ்வளோ டிஸ்கனெக்டட் ஃப்ரம் ஃபார் த வெளியே வந்து என்ன நடக்குதுன்னு தெரில. ரொம்ப ஐ திங்க் இப்போவும் வந்து யாருக்குமே தூக்கம் இல்லை. நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 3 monthsலேருந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் எல்லாருமே இவன் மட்டும் பெங்களா மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்கா, வேறு இண்டஸ்ட்ரியிலலாம் படம் பண்ணிகிட்டு இருக்கா, ஹைதராபாத்தில் இங்கே எல்லாமே. நாங்கள் வந்து அரவிந்த் ஆகட்டும், சேட்டா ஆகட்டும், ராஜேட்டா, அஜினீஷ் இப்போது ஸ்டுடியோவில் இருக்காங்க. அவர் எனக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நான் வரணும் இங்கே ப்ரொமோஷனுக்கு. ஸோ இட்ஸ் லைக் ஹோல் டீம் 48 hours அந்த மாதிரி எல்லாமே தூக்கம் இல்லாமல் கண்டினியூஸ் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் ரிலீஸ் எல்லாருமே 1 week 10 days அந்த மாதிரி வேறு തൂക്കം தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். நான் வந்து എല്ലാവരും തൂങ്ങിടും മോസ്റ്റ്ലി. ഞങ്ങൾ മിസ് ചെയ്യുന്നൊരു ഋഷഭ് ഷെട്ടി ഡയറക്ടർ ഉണ്ടല്ലോ, സാഹിബ് റഷാലി ചെയ്ത ക്രിക്ക് പാട്ടിയൊക്കെ ചെയ്ത ആ കൈൻഡ് ഓഫ് ഡയറക്ടറിന്റെ പ്ലാൻസ് ഉണ്ടോ ആഫ്റ്റർ? இந்த படம் வந்து ஆ கைண்ட் ஆஃப் டைரக்டர் தான் பண்ணது, அதே டைரக்டர் தான் பண்ணது. சேம் அந்த மாதிரி ஒரு எனக்கு அதான் பண்ண முடியும், அதான் பண்ண தெரியும் எனக்கு, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்கேலில் வந்ததுன்னா நான் வந்து சேஞ்ச் ஆக முடியாது. ஐ ஆல்வேஸ் வாண்ட் டு மேக் ஃபில்ம்ஸ் லைக் தேட். சர்க்காரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு இமோஷ்னலி கனெக்டடான ஒரு படம். இப்போது காந்தாரா வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு பார்ட் வந்து அது ஒரு ஸ்கிரிப்ட் இவ்வளோ ஒரு ஸ்கேலில் வந்துருச்சு, அதை நம்ம பண்ணிட்டோம், ஓகே. ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே அந்த ஊரில் இருக்கிற சின்ன சின்ன ஸ்டோரி பற்றி சொல்லணும், அதான் எனக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ். സാർ ഈ സിനിമ കാണാൻ വരുന്നവർ മദ്യപിക്കാൻ പാടില്ല, നോൺ വെജ് കഴിക്കാൻ പാടില്ല എന്നൊരു അഭിപ്രായം വന്നിരുന്നു. ചേട്ടാ അതൊരു ഫേക്ക് ന്യൂஸா? அவனோ ஒருத்த போட்டது சோஷியல் மீடியாவில் அதை பற்றி நேஷனல் வைடு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அது எதுக்கு போட்டேன்னு தெரில. அவனுக்கு யாரோ கேட்டாங்க டீமில், யாரா நீ என்னன்னு. அவன் ஒரு தனியாக காந்தார பருவன்னு ஒரு பேஜ் போட்டு அதில் ஒரு டிசைனு என்ன காந்தார டிசைனை போட்டு வச்சுருக்கேன் வந்து, அதில் இப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் வந்து. அது எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. இது நாங்கள் அதுக்கப்புறம் யார் இவன் என்ன பண்ணுறேன்னு அது வச்சுக்கிட்டு நிறைய பேர் மீட்டர் ஓட்டிட்டு இருக்காங்க எங்கள் சோஷியல் மீடியாவில். அது சும்மா ஃபேக் நியூஸ். அது அப்படி யார் சொல்லுவாங்க? எப்போவுமே வந்து ஒரு மனுஷனுடைய அவனுடைய ஹேபிட் ஆகட்டும், அவனுடைய ஃபுட் ஆகட்டும், அவனுடைய லைஃப் ஸ்டைல் ஆகட்டும், அதை வந்து யாருக்குமே கொஷன் பண்ணுற இது கிடையாது, அதிகாரம் இல்லை அங்கே. எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் சாய்ஸஸ். நாங்கள் யார் அதை கொஷன் பண்ணுறது? நீங்கள் இப்படி பண்ணாதான் அப்படின்னு யார்? நாங்கள் படத்தில் எல்லா எலிமெண்ட்ஸும் காமிக்கிறோம். ஒரு கடவுளை பற்றி எப்படி இருக்கோ அதுவும் நம்ம காமிக்கிறோம். ஒரு ட்ரைபல் ஒரு நேச்சர் ஒர்ஷிப்பிங் அது வந்து காமிக்கிறோம். பேசிக்கலி நாங்கள் வந்து இங்கே பயாஸ்டாக வந்து ஏதோ இப்படி அப்படின்னு சொல்கிறதுக்கு வரல. ஃபில்ம் ஒரு ரைட்டர்ஸ் ஸ்டோரி டெல்லர்ஸ் ஆகிட்டு நாம் எப்பவுமே அது பயாஸ்ட் ஆகக்கூடாது. நாங்கள் என்ன இருக்குது அது காமிக்கணும். ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு தான், நீங்கள் தான் சொல்லணும். அதில் என்ன நல்லது என்ன கெட்டது அது நீங்கள் சொல்லணும். ஸோ நான் எப்பவுமே அது வந்து இது இப்படி இருந்தால் அப்படின்னு நான் எப்பவுமே அது வந்து ஒத்திக்கவே மாட்டேன். அது ஒரு ஃபேக் நியூஸ். സാർ ഒരു ഫിക്ഷൻ മൂവിയിൽ മിത്താടിയ എന്ന് പറഞ്ഞാൽ അതൊരു ഡിഫറെൻറ്റ് കോംബോയാണ്. അപ്പോൾ അത് വളരെ ഡേഞ്ചറസ് ആയ കോംബോയാണ്. കാരണം ഓഡിയൻസ് എങ്ങനെ അത് എടുക്കും എന്നുള്ള ഒരു റിലീജിയൻസ് മിത്ത് എപ്പോഴും ഓഡിയൻസിൽ കണക്ട് ചെയ്യുന്ന ഒരു സിനിമകളാണ്. അപ്പം ഇങ്ങനൊരു സിനിമ കാന്താര ഫണ്ണ് ഓഡിയൻസ് വലിയ റെസ്പോൺസിൽ എടുത്തു. അപ്പം അങ്ങനെ ഒരു മിത്തോളജിക്കൽ ബിലീഫ് ഉള്ളപ്പോൾ ഇങ്ങനൊരു സിനിമ ചെയ്യുമ്പോൾ എത്രത്തോളം റിസ്ക് ഉണ്ടായിരുന്നു മൈൻഡിൽ? டெஃபினெட்லி ரிஸ்க் இருக்கும். ஒரு மைத்தாலஜி கனெக்ஷன். நம்ம வந்து இந்த ஃபோக்லோர் பேசிக்கலி நான் வந்து ஃபோக்லோர் இந்த ட்ரைபல் ஒர்ஷிப்பிங், நம்ம வந்து நேச்சர் ஒர்ஷிப்பிங், அது மனுஷனுக்கும் நேச்சருக்கு இது இருக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், இந்த மாதிரி சொல்லும்போது டெஃபினெட்லி ரிஸ்க். என்னென்னா ஸ்டோரியே வந்து கான்ஃப்ளிக்ட் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஆகிடும்.
ஸோ அது வந்து நம்ம ஸ்மூத் ஆக்கணும். ஒரு 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 ஸ்க்ரீன் பிளேட்டோ ஒரு ஸ்டோரியில் வந்து அது நம்ம ஸ்மூத்தாக கொண்டு வந்து நல்ல பேக்கேஜிங்கில் ஸோ ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணிவிட்டு அவர் என்ஜாய் பண்ணணும். ஸோ அந்த 2.5 hours அவர் கொடுக்குற மணி டைம் எல்லாரும் வேல்யூ பண்ணிவிட்டு அவரை என்டர்டெயின் பண்ணணும். சேம் டைம் ஒரு தாட் ப்ராசஸ் வேணும். அதில் நம்ம என்ன சொல்ல போயிருக்கோம் அது வந்து டெஃபினெட்லி இட் இஸ் அ டஃப் ஜாப். ஆனால் ஒரு நல்ல டீம் இருந்தால் அது வந்து கொஞ்சம் ஈஸியாகிட்டு எல்லாருக்குமே. இப்போ நான் வந்து நம்ம டீம்லேயே நம்ம ஒரு ஸ்டோரி நரேட் பண்ணோன்னா அங்கேயே ஒரு 10 கொஷின் வந்துடும். ஸோ ஒரு 15 times மோஸ்ட்லி அரவிந்துக்கு இப்போ பிரகதி என் பொண்டாட்டிக்கு நம்ம ப்ரொடியூசருக்கு எல்லாருக்குமே நானும் என்னுடைய ரைட்டர்ஸ் வந்து ஸ்டோரி சொல்லிட்டே இருக்கும், நரேஷன் கொடுத்துட்டே இருக்கும். யாராவது ஒருத்தர் ஒரு கொஷின் கேட்டால் அந்த கொஸ்டினில் வந்து எங்களுக்கு ஆன்சர் இல்லைன்னு அது ஒரு சால்வ் ஆகலைன்னு தான் ஒரு இது வரும். அந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து அப்ரோச் அப்படியே இருக்கும். താങ്ക് യു. ഇപ്പോൾ ലേറ്റസ്റ്റ് റിലീസായത് ലോകയാണ്, ഇൻഡസ്ട്രി ഹിറ്റായിരുന്നു. അപ്പോൾ കാന്താരയിൽ ശരിക്കും പറഞ്ഞാൽ വോൾട്ട് ടുഗദർ ഒരു ഡിഫറെൻറ്റ് വേൾഡ് ബിൽഡ് ചെയ്യുക, ശരിക്കും അതിൻ്റെ ഒരു പ്രഷർ എന്തായിരുന്നു? ആക്ച്വലി കാന്താര സ്റ്റാർട്ട് ചെയ്തതിനു ശേഷമാണ് ലോക സ്റ്റാർട്ട് ചെയ്തത്. ലോക ഒരു 6 മാസത്തെ വർക്കും കാന്താര ഓൾമോസ്റ്റ് 3 years വർക്കാണ്. കാന്താര എനിക്ക് ഫസ്റ്റ് കാന്താര ഇതിൻ്റെ നരേഷൻ വരുന്നതിനേക്കാളും മുമ്പ് സാറ് കൊണ്ടുപോയിട്ട് സാറിൻ്റെ നാട് മൊത്തത്തിലൊന്ന് കാണിച്ചു തന്നു. എന്താണ് ഇവിടെയൊക്കെയാണ് നമ്മുടെ പരിപാടി നടക്കേണ്ടത്, അപ്പോൾ എന്താണ് ഈ ഏരിയ എന്നുള്ളത്. അതിനുശേഷം വെരി സ്ലോലിയാണ് നമ്മൾ ഈ ഓരോന്നോരോന്നായിട്ട് എടുത്തു പോന്നിരിക്കുന്നത്. എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇത് വളരെ നാച്ചുറലായിട്ട് കണക്റ്റഡ് ആയിട്ടുള്ളൊരു പരിപാടിയാണ്. അപ്പോൾ അതെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ റിസ്ക് ആണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ റിസ്ക്കാണ്. റിസ്ക് എന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഈ വില്ലേജിൽ ഇത്രയും കാര്യങ്ങൾ എത്തിക്കുക, ആൾക്കാർ അങ്ങനെയുള്ള പരിപാടികളൊക്കെയാണ് ഏറ്റവും മെയിനായിട്ടുള്ള റിസ്ക്. അല്ലാതെ ബാക്കി നമ്മൾ ഭയങ്കര ഇഷ്ടം കൊണ്ട് ചെയ്യുന്ന കാര്യങ്ങളല്ലേ. അപ്പോൾ അതുകൊണ്ട് അത്ര ഒരു ഫീൽ ചെയ്യില്ല. സാർ അതുപോലെ തന്നെ സാർ അത് നമ്മളൊരു സ്ഥലത്ത് നിന്ന് കഴിഞ്ഞാൽ ഇപ്പം കണ്ടിന്യൂസ് ഒരു സ്ഥലത്ത് തന്നെ നിൽക്കുമ്പോൾ അവിടുത്തെ അറ്റ്മോസ്ഫിയറുമായിട്ട് നമ്മൾ സെറ്റാവും. ചിലപ്പം അവിടുത്തെ പ്രശ്നങ്ങളുമായിട്ട് നമ്മൾ ഓട്ടോമാറ്റിക്കലി സിങ്ക് ആയി കഴിയുമ്പോൾ ചിലപ്പോൾ അതിൽ നിന്ന് വെളിയിൽ വരാനായിട്ട് കുറച്ച് ടൈം പീരീഡ് എടുക്കും. കാന്താര ഈ പ്രൊഡക്ഷൻ സമയത്ത് ഏതാണ്ട് 5 വർഷം സമയം എടുത്തു നമുക്കിന്ന് ഇതായി വരാൻ തന്നെ. കുറേ ഇഷ്യൂസ് അതിൻ്റെ ഇടയ്ക്കൊക്കെ നടന്നായിരുന്നു. അപ്പോൾ ആസ് എ ക്യാമറമാൻ ഇത് ആ സെറ്റ് തന്നെ ഇങ്ങനെ വർക്ക് ചെയ്യുന്ന സമയത്ത് എപ്പോഴെങ്കിലും നല്ല പ്രഷർ ഫീൽ ചെയ്തിരുന്നു? ഞാനതിൻ്റെ ക്യാമറമാനല്ല. അല്ല ഐ മീൻ ചെയ്യുന്ന സമയത്ത് അത് ഇംഗ്ലീഷ് No, he was just asking about a lot of incidents that has happened in the set. So have you felt the pressure as a DOP? What was your pressure, or what were you going through while this film was in the making? Yeah, even in the first part and even in this part, Kantara, like how it is on screen, even on set, it is a mysterious world. So more than 60% of a movie usually is in the night, and we are shooting in very dense forest, remote forest, where nobody has been before. It's usually connected to forests and places like that. So because of that, every day we will be seeing incidents on set. And during Kantara 1, it was all a shock and it was little scary. But after doing that, now we have gotten used to it. So we are prepared, we are better prepared. And how many other instances you see in the movie, similarly, they keep happening on set. Maybe after the movie we can talk about all those. But like you said, we had a great support system with us. We had a great team. That was our biggest strength. Our costume designer Pragati Shetty and Banglan and the whole team, we always travel together. This is the kind of movie where all departments travel together always, so that all the whatever challenges we had on set, we all faced together. That was our biggest strength. Rishabh sir, when we speak our own stories, that the indigenous stories, when we speak about the local happenings, legends, it turns to be international. So Kantara 1 had that kind of a connect, the first part. So that made it universal. What is the one thing that you believe that Kantara 2 will get connected to this universal audience? It is the same word. இது முன்னாடி இதுக்கு முன்பு என்ன நடந்தது அப்படி தான் நம்ம வந்து சொல்ல போயிட்டுருக்கோம். ஆனால் தீம் சேம் தானே. காந்தார வேர்டு தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதை தவிர அதை விட்டு வேறு எதுவும் பண்ண முடியாது. அந்த வேர்டில் வந்து உங்களுக்கு வந்து
என்னெல்லாம் சொல்ல போகிறோம், எதை பற்றி நம்ம படம் பேசுது, ஒரு டெஃபினெட்லி இட்ஸ் டாக் அபவுட் த ட்ரைப்ஸ். அந்த ட்ரைபை பற்றி அவர் என்ன இருந்தாங்க அதை நம்ம பேசுவோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் அந்த மிஸ்ட்ரி இருக்கும். நீங்கள் காந்தாரில் என்னென்ன ரசிச்சிங்க நீங்கள், அது இன்னும் அழகாக இன்னும் இதில் வந்துடும். ஆனால் வந்து when something becomes local, it becomes எக்ஸாக்ட்லி. ஸோ இது வந்து இன்றைக்கி நான் ஒரு உத்தரகாண்ட்லேருந்து ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதை யோசிக்க போயிட்டு அதை மறந்துட்டேன் கேப்பில். நான் வந்து அவர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ உத்தரகாண்ட் அந்த நினைத்தால் அந்த இடத்துல எல்லாமே வந்து சிமிலர் கல்ச்சர் இருக்குன்னு நாங்கள் என்ன நினச்சிடுவோம். இப்போ வந்து கேரளாவில் வந்து தையம் இருக்குது, நம்ம கோஸ்டல் கர்நாடகாவில் மங்களூர் குந்தாப்பூர் அந்த இடத்துல எல்லாமே தெய்வக்கோலம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆனால் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா ஸ்டேட்லேயும். இப்போ நீங்கள் தமிழ்நாடு போனீங்கன்னா இந்த காவல் தெய்வம் இந்த மாதிரி ஒரு எலிமெண்ட் இருக்கும், கிராம தெய்வம் இந்த மாதிரி எல்லாமே. ஸோ நம்ம ரூட்லேயே இருக்குது. ஸோ நான் என்ன நினச்சேன், இந்தியாவில் வந்து எல்லா கிராமத்துலேயும் எல்லா ஊர்லேயும் இது இருக்கும் அப்படின்னு தான் இருந்தது. எனக்கு என்னென்னா, நான் கொஞ்சம் சின்ன ரிசர்ச் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் எப்படி அதை பார்க்குறாங்க. பேசிக்கலி நாங்கள் இப்போ தானே இந்த சிட்டியில் இருக்கோம். நம்ம மூலத்தில் எல்லாருமே அதில் வந்து நாங்கள் எல்லாருமே ட்ரைப் தானே. இந்த ஃபாரஸ்ட்டு இல்லைன்னா ரிவர், 2 இடத்துலேருந்து சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கேருந்து தான் வர முடியும்னு. ஸோ ஆனால் எனக்கு என்னென்னா, இது குளோபலி ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு எலிமெண்ட் என்ன எனக்கு ட்ரிகர் பண்ணிடுச்சுன்னா, நான் ஒரு தடவை வாஷிங்டன் சியாட்டில் போகும்போது அங்கே ஒரு கன்னடா சங்கம் வந்து எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தது கூப்பிட்டாங்க அங்கே. அப்போ அங்கே இருக்கிற வாஷிங்டனுடைய சியாட்டில் செனட் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் படம் பார்த்துருக்காரு. நான் காந்தாரா பார்த்துருக்கேன், கன்னடாவில் வந்து இங்கிலீஷ் சப்டைட்டில் நான் படம் பார்த்தேன். உங்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது, உங்கள் ஊரில் நடக்கிற ஸ்டோரி மட்டும் கிடையாது, நம்ம ஊர்லேயும் வந்து யூஎஸ்லேயும் வந்து இந்த இஷ்யூ இருக்குது. இப்போ நேட்டிவ் அமெரிக்கன்ஸுக்கும் லா மேக்கர்ஸ்க்கும் இருக்கிற பிரச்சனையை பற்றி அவர் பேசினார் என்கிட்ட. ஸ்டேஜ்லேயும் சில விஷயத்த சொன்னார் அவர். ஸோ அங்கே வந்து அவர் ட்ரைபல் ஒர்ஷிப் இங்கே இருக்குது, நாங்கள் என்ன நம்புகிறோம் என்ன ஃபாலோ பண்ணுறோம் அதே மாதிரி அங்கேயும் இருக்குது. ஸோ உலகப்பூர வந்து அந்த மாதிரி விஷயத்த இருக்கும், ஆனால் நம்ம சொல்லலை, அவ்வளோதான். இப்போ வந்து த்ரூ ஃபோக்லோர் அதை வச்சு த்ரூ சினிமா நாங்கள் சொல்லிட்டுருக்கோம், அவ்வளோதான். ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் பார்ட்லேயே நான் சொன்னது அதான், மோர் ரீஜனல் இஸ் மோர் யூனிவர்சல் அப்படின்னு. நம்ம ரீஜனல் ரூட்டட் என்ன நம்ம சொல்கிறோம், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்லேயும் அதே எமோஷன்ஸ் இருக்கும், எங்கள் வீட்லேயும் அதே எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ த கோர் எமோஷன்ஸ் ஆர் சேம். இப்போ ஏதாவது ஒரு நேச்சுரல் கலாமிட்டி வந்துச்சுன்னா உடனே அதோட கிளைமேக்ஸாக அதோட ஒரு எண்ட் வேர்டிக்டாக சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது, மனிதனால இயற்கையை எக்காரணம் கொண்டும் ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு. நேச்சர் இஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப் அண்ட் சுப்பீரியர். ஸோ காந்தாரா அந்த மாதிரி ஒரு இடத்த டச் பண்ணுதா இந்த பாட்டு? ஓவரால் வந்து நமக்கு தாண்டி இன்னொரு தெய்வ சக்தி இருக்குது, ஒரு 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 ஸ்பிரிட் மாதிரி ஒரு எனர்ஜி மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் காந்தாரில். டெஃபினெட்லி அதை நம்புகிறோம். எப்படின்னு இப்போ வந்து நம்புறவருக்கு ஒரு மாதிரி இருக்கும், நம்பாத ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒரு குழந்தை வந்து அப்பனை நம்புவோம், அவனுக்கும் மேலே இருக்கிற ஒரு அப்பான்னு அவனுக்கு எல்லாமே தெரியும், ஹீஸ் அ சூப்பர் ஹீரோ அப்படின்னு ஒரு தாட் இருக்கும் எங்களுக்கு. அதே மாதிரி தான் வந்து நமக்கு மேலே ஒரு எனர்ஜி இருக்குது, அது வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம் அப்படி ஒரு தாட் எப்போவுமே இருக்கும் எங்களுக்கு. நாங்கள் சின்ன வயசுல அதே நம்பி தான் வரும். ஸோ டெஃபினெட்லி அதை பற்றி பேசுவோம் படத்தில். ஆனால் இந்த படம் இப்போ ஏத்திஸ்ட்டு செக்குலர் அந்த மாதிரி ஆளுங்களும் பார்த்துருப்பீங்க இல்லை, அவங்களும் என்ஜாய் பண்ண. அப்போது அவருக்கும் மேட்ரு வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அவரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்புகிறாங்களே, இது நம்பலன்னா அவரும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து நம்புவாங்க. ஸோ அந்த நம்பிக்கை ஒரு வருஷனா இருக்காது, ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி கிரியேட்டிவ் பயம் இருந்ததா? இப்போ கடவுளை நம்பாதவங்க இதை எப்படி பார்ப்பீங்க? நான் வந்து என்ன நினச்சி நான் நம்புகிறேன், நான் கும்பிட்றேன், நான் ஃபாலோ பண்ணுறேன், அது வர்ஷிப் பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் நம்பினதா அந்த கண்டென்ட் மேலே உங்களுக்கும் நம்பிக்கை வரும். இல்லைன்னா நானே வந்து கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் நம்பாத ஒரு விஷயத்த வந்து ஒரு பொய் சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லணும், அந்த மாதிரி ஆகிடும். நான் நம்புறதுனால தான் நான் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அவ்வளோ யோசிக்க மாட்டேன். ஸோ நான் நம்பிட்டேன், எனக்கு ஒரு நல்ல ஒரு தாட் வந்துருச்சு, ஓகே அது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் டெக்னீஷியன்ஸ் கிட்டே நம்ம டீம் கிட்டே எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணிடுவேன். எல்லாருக்கும் எக்ஸைட் ஆகிடுச்சுன்னா படம் பண்ணிடுவோம். நாங்கள் வந்து பயாஸ்டாக இது இப்படி அது இப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். நாங்கள் வந்து இருக்கிற விஷயத்த வந்து இப்படி காமிக்கிறோம். ஸோ அதில் யாருக்கு நல்லது என்ன கிடைக்கும் அதை எடுத்துருவாங்க, யாருக்கு பிடிக்கும் அவரை எடுத்துருவாங்க. அதான் தாட் இருக்கும் எப்போவுமே. காந்தாரா 1க்காக நீங்கள் மென்டலியும் ஃபிசிக்கலியும் ரொம்ப ட்ரெயின் பண்ணீங்க. நீங்கள் நான்வெஜ் எதுவும் சாப்பிடல, செருப்பு போடலை. அது எல்லா டைமில் கிடையாது, அந்த சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைமில் மட்டும்தான். அந்த சீக்வன்ஸ் கோலா சீக்வன்ஸ் ஷூட் பண்ண டைமில் மட்டும்
அது மறுபடியும் அதுக்கு அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க இப்போ. ஓகேவா? ஸோ தெரில. ஸோ நான் வந்து அது பண்ணும்போது நான் பண்ணாத ஒரு விஷயம். ஸோ அது பண்ணும்போது நான் உள்ளுக்குள்ளே ஒரு 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 கிளாரிட்டி வேணும் எனக்கு. ஸோ எனக்கு எதுவுமே கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. நான் வந்து ரொம்ப ரொம்ப நம்புகிற ஒரு தெய்வம். ஸோ அதனால தான் நான் வந்து அந்த டைமில் மட்டும் நான் வந்து எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி நாங்கள் வந்து படமாக அது வந்து ட்ரீட் பண்ணல. நார்மலி ஷூட் பண்ணும்போது என்ன எல்லோரும் இருப்பாங்க, ஒரு 1000 பேர் இருப்பாங்க, எல்லா இடத்துல எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் நம்ம இது வந்து நம்ம அந்த சீக்வன்சஸ் வந்து நம்ம ரொம்ப ஏதோ ஒரு நார்மல் ஷூட்டிங் மாதிரி நம்ம பண்ணல. வி ஹவ் டேக்கன் எவ்ரி கேர் பிகாஸ் நான் நம்புறேன், ஐ பிலீவ் இன் இட். ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்ட யாராவது இருக்காங்க, அவரெல்லாம் கூட வச்சுக்கிட்டு அப்படி தான் இருந்தது எனக்கு அது. ஓகேவா? ஸோ அது வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக நான் பண்ணுவேன் எப்போவுமே. அது எனக்காக நான் எனக்கு உள்ள ஒரு ஒரு சமாதானத்துக்காக நான் பண்ணுவேன். அதளவு ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருந்தது சார், நீங்கள் ஒரு தீவிரமான பக்தன் அந்த மாதிரி. டெஃபினெட்லி நான் ஒரு தீவிரமான பக்தன் தான். அந்த தீவிரம் வந்து வேற மாதிரி தீவிரத்துக்கு கனெக்ட் பண்ணிடுறாங்க. நான் ஒரு பக்தன், நான் நம்புகிறேன், அதான் என்னுடைய அதில் தப்பு என்ன இருக்குது? நான் வந்து உங்களுடைய நம்பிக்கை பற்றி நான் கொஸ்டின் பண்ண மாட்டேன். அது உங்களுடைய நம்பிக்கை, அதுவும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். என்னுடைய நம்பிக்கையை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணலாம், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் இட். ചേട്ടാ പൊളിറ്റിക്സ് എങ്ക ഇല്ല പടത്തെ പറ്റി പേസും അതല്ല അന്ത പൊളിറ്റിക്സ് അല്ലേ. അപ്പോൾ ഒരു അതായത് മെജോറിറ്റി എപ്പോഴും മൈനോറിറ്റിയെ സപ്രസ് ചെയ്യും എന്നൊരു പൊളിറ്റിക്സ് അതിനകത്തോടെ കാണിക്കുന്നുണ്ട്. ഇപ്പം കാന്താര ഇന്നത്തെ സൊസൈറ്റിയിൽ അത് റിഫ്ലക്ട് ചെയ്യുന്നുണ്ട്. മെജോറിറ്റി എപ്പോഴും മൈനോറിറ്റിയെ സപ്രസ് ചെയ്യപ്പെടുന്നുണ്ടെന്ന ഒരു സാധനം இப்படி காமிக்கல. நாங்கள் வந்து ஐ திங்க் அங்கே அந்த பிரச்சனை வந்து அந்த இஷ்யூஸ் வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. நான் ஊர்ல எல்லாம் பார்த்து தான். இப்போ அதில் வந்து மெஜாரிட்டி மைனாரிட்டி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணலை. ஸோ பேசிக்கலி ரிஃப்ட் பிட்வீன் தட் டூ திங்ஸ். அண்ட் அந்த என்னது வில்லனோட ஃபேமிலிக்கு சம்மந்தப்பட்ட என்னென்ன இருக்குது, அந்த ராஜா ஃபேமிலிக்கு என்னென்ன இருந்தது, இந்த ட்ரைப்ஸுக்கு அந்த ஒரு சமுதாயத்துக்கு சேர்ந்தவருக்கு என்னென்ன இருக்குது, அந்த நடுவில் இருக்கிற ஒரு எலிமெண்ட் தான். அதோட வேறு விஷயத்தை பற்றி நிறைய பேசியிருக்கோம் நம்ம வந்து. ஓகே, அந்த ஃபாரஸ்ட் என்க்ரோச்மெண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அது வந்து சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனை தானே. ஸோ ஆனால் வந்து அதில் எதுவும் பர்ஸ்பெக்டிவ் கொடுக்கல. நாங்கள் தெய்வத்துக்கு முன்னாடி எல்லாமே ஈக்குவல். ஸோ அப்போ கொஷின் பண்ணுவாங்க, என்னென்னா இது நீங்கள் இப்படி பண்ணீங்க, கவர்மெண்ட் அப்படி பண்ணாது இப்படி பண்ணாதுன்னு. நான் என்ன சொல்ல போகிறேன்னு, இப்படி பண்ணால் பெட்டர் தானே, நல்லா இருக்குது தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆங்கிளில் நம்ம போகலாம். அதை பார்த்து நிறைய ஆஃபீஸர்ஸ் என்கிட்ட பேசினார். அவருடைய அப்ரோச் சேஞ்ச் ஆகிருக்கு. ஊருக்காரர் என்கிட்ட பேசியிருக்காரு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி பார்த்தாங்கன்னு நிறைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து எனக்கு பேசுவார். ஸோ சேம் டைம் ஊர்க்காரர் வந்து இல்லை இவரும் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இப்போ ஒரு அதை பார்த்து தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகல இல்லைங்களா, அந்த மாதிரி தாட் தான். ஸோ எஸ், தேங்க்யூ. ஐ திங்க் ரொம்ப சப்போர்ட் பண்ணீங்க. எப்போவுமே வந்து நம்ம டீம் எல்லாம் இங்கே வரும்போது உங்கள் இண்டஸ்ட்ரிக்கார மாதிரி நம்ம ட்ரீட் பண்ணிட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லி வித் லவ் எப்போவுமே சப்போர்ட் பண்ணீங்க. இந்த படத்துக்கு பண்ணுங்க. ட்ரைலரில் நாங்கள் வந்து ஒன்றுமே காமிக்கல. ஸோ இன்னும் நிறைய இருக்குது, தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். Yes, we can capture the photo right now. Once again, I would like to thank our brand partners, Mysore Sandal, White Gold, Vim Shubham, Abharam, Cycle Agarbati, Country Delight, Abharan Timeless Jewelry, Kurlon, and special thanks to PVR and Inox for the wonderful support that they have given us. And ladies and gentlemen, let's all wait for 5 more days or 6 more days to witness the magic of Kantara, the Legend Chapter 1. Thank you to the team, and thank you to all the press.